வணக்கம் சார். வணக்கம். ஆப்பிரிக்க நாடுகள், குறிப்பாக எத்தியோப்பியா மாதிரியான நாடுகள்ங்கிறப்ப நமக்கு இங்கே இருக்கிற முதன்மையான கேள்வி, ஒரு ஏழ்மையான நாடு இல்லை அங்கே வந்து ஒரு தட்பவெப்ப நிலையில் அதிகமாக உள்ள நாடுகள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தான் நம்ம பார்க்க முடியுது. எத்தியோப்பியா எந்த மாதிரியான நாடு? எத்தியோப்பியா வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை வளம் வாய்ந்த நாடு. எத்தியோப்பியா எந்த கண்ட்ரியாலையும் காலனைஸ் பண்ணாதது. இனிஷியலாக இட்டாலி காலனைஸ் பண்ணிட்டு வந்தாங்க, ஆனால் எதுவும் காலனைஸ் பண்ணல. அதனால் அங்கே இருக்கிற ரிசோர்ஸ் மைன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஊட்டி மாதிரியே இருக்குங்க. நல்ல ஒரு இயற்கை எழில்மிக்க கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய தலங்கள் இருக்குது. திரையோட இதிலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஆஃப்ரிக்காவே ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இது வந்து ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி. கிளைமேட்லேருந்து எல்லாமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு நாடு. இப்போ நீங்கள் அங்கே உலக தமிழ் நலச்சங்கத்தோட தலைவராக இருக்கீங்க. தமிழர்கள் அங்கே எப்படி வாழ்கிறாங்க? என்ன சைஸ் ஆஃப் பாப்புலேஷனில் அவங்க இருக்காங்க? இப்போ தமிழர்களோட வாழ்க்கை முறையும் எத்தியோப்பியாவோட லாங்குவேஜும் நிறைய ஒற்றுமை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, எத்தியோப்பியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, ரீஜன் லாங்குவேஜ். அதில் பெரும்பாலான மக்கள் ஒராமியா லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, அந்தோட லாங்குவேஜோட வார்த்தைகளும் தமிழ் வார்த்தைகளும் நிறைய ரெசம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்தோடனே நம்ம வணக்கம் சொல்கிறோம், அங்கே வந்து அக்கம்பாங்க. அப்போ நம்ம அன்னை தாய்ம்பாங்க. தாய்னாக்கா நம்ம அம்மாம்போ, அங்கே தாய்னா உட்காருன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து வார்த்தைகள் வந்து இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து அந்த ஒரேமே லாங்குவேஜ் வந்து ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷ் இருக்குது. இப்போது அ ப ச டன்ட்டு அந்த ப்ரொனன்சியேஷன் வர்றதுனால இங்கிலீஷ் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்லேருந்து ஒரு ஷாப்கீப்பர்லேருந்து எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். ஸோ ஈஸியாக அங்கே வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியான தொடர்புகளை சொன்னீங்க. அங்கே இப்போது பொதுவாக நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்னாலே பின்தங்கிய நாடுகள், ஏழ்மை நாடுகள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இங்கேருந்து நிறைய பேராசிரியர்கள்லாம் அங்கே போய் வகுப்பெடுக்கிறாங்கன்னு. அங்கே கல்வி எந்த அளவில் இருக்குது? இங்கேருந்து யாராவது கல்வி கற்கிறதுக்காக எத்தியோப்பியாவை தேர்வு செய்கிறாங்களா? இப்போ கல்வி பற்றி பேசணுன்னாக்கா, எத்தியோப்பியா கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக எல்லாமே எஜுகேஷன் ஃப்ரீ. அங்கே சின்ன ஸ்கூல்லேருந்து காலேஜ் மட்டும் அவங்களுக்கு வந்து எதுவுமே பே பண்ண தேவையில்லை. காஸ்ட் ஷேரிங் மீன் லேட்டராக பே பண்ணுவாங்க. அதில் இப்போ எத்தியோப்பியா லாங்குவேஜோட அந்த கல்வி வந்து பார்த்திங்கனாக்கா, ஸ்கூல்லேருந்து காலேஜ் மட்டும் இந்தியாவிலேருந்து போகிற ப்ரொஃபஸர்ஸ் தான் பெரும்பாலும் அங்கே டீச் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் ப்ரொஃபஸர்ஸ் தான் பெரும்பாலும். எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், மேக்ஸிமம் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 47 பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நம்ம தமிழ்நாடு ப்ரொஃபஸர்ஸ் தான் அங்கே டீச் பண்ணுறாங்க. சார், இப்போ அங்கே இருக்கிற கலாச்சாரங்கள் பற்றி, நம்ம ஊர் இங்கேருந்து வந்த கல்விகள் பற்றிலாம் சொன்னீங்க. அங்கேருந்து இப்போ ஒரு மாணவர் இங்கே படிக்க வர்றதுக்கோ இல்லை இங்கேருந்து அங்கே போய் படிக்கிறதுக்கோ ஒரு 2 அரசாங்கங்களோட ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். இந்த 2 நாட்டு அரசாங்கங்கள் இதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை முன்னெடுக்கிறாங்க? அங்கே இருக்கிற மினிஸ்டர் ஆஃப் இன்னோவேஷன் மினிஸ்டர் இங்கே வந்தார். இங்கே வந்துட்டு அப்புறமேலு டைரெக்டாக போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் மீட் பண்ணோம் இனிஷியலாக. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நாங்கள் செக்ரட்டரியேட் போயிருந்தோம். அந்த டைம் கொரோனா டைம். அப்போ வந்து நாங்கள் செக்ரட்டரியேட்லேயே போய் இது எம்ஓயூலாம் சைன் பண்ணி, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரும்போது அங்கே இருக்கிற ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அந்த எத்தியோப்பியா கவர்மெண்ட் இனிஷியேஷன் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் அவங்க இங்கே வரும்போது ஃபெல்லோஷிப், அக்காமடேஷன், ஃபுட்டெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்கனாக்கா, இது பைலேட்டரல் எக்ஸ்சேஞ்சோட கொள்கைகள். நீங்கள் இப்போ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மொழியாகவும் கல்வியாகவும் உணவு முறையாகவும் கிட்டத்தட்ட நம்மளோட சிமிலரான ஒரு நிலப்பரப்பாக பார்க்குறோம். அங்கே பொருளாதாரம் எப்படி இருக்குது? அது வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. எக்கனாமிலையும் சரி, எல்லாமே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. பொருளாதாரமும் நல்லா நம்ம போய் அங்கே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் எதுவும் இல்லை. இட் இஸ் மேனேஜ். இந்திய ரூபாய் மதிப்பு அங்கே என்னவா இருக்குது? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிர்ருன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியன் ருப்பீஸை விட பிர் வேல்யூ அதிகமாக இருந்தது அங்கே.
இந்திய ரூபாய் மதிப்பு கூட அந்த அங்கே ரூபாய் வந்து மதிப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டிமான்ஸ்ட்ரேஷனால அது வந்து இப்போ கொஞ்சம் இல்ல, நீங்க பண மதிப்பிழப்புன்னு சொல்றது நம்ம ஊர் பண மதிப்பிழப்பு இல்லை அங்கேயும் அந்த மாதிரி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சோண்டு இது சரிவாயிருக்குது. அந்த ஊர்லயும் பண மதிப்பிழப்பு மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க ஆமாம் எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அங்கே கொஞ்சம் சரிவாக இருக்குது, அதனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரை விட அங்கே ரொம்ப இல்லை. இப்போ நம்ம பொதுமக்களுக்கு புரியுற மாதிரியான விஷயம்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு 1000 ரூபாய் இருந்தால் வாங்கக்கூடிய பொருளை அங்கேயும் அதே ரேட்டில் வாங்கிக்கலாங்க. ஆப்பிரிக்க நாடுகள்னாலே ஒரு ஏழ்மை, பசி, பட்டினியோடு இருக்கிற நாடுகள்னு இந்த செய்திகள் அடிப்படையில் இருந்த நேரத்தில் எத்தியோப்பியா குறித்த பல்வேறு தகவல்களையும் அவங்களோட கலாச்சாரம், கல்வி, படிப்பு, பொருளாதாரம் குறித்த பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகின்றமைக்கு மிக்க நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.